அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பிரதமர் திரு நரேந்திர மோடி எதிர்ப்பை சிதறடிக்க பாஜக திட்டப்படி அதிமுக தமிழ்நாட்டில் தனித்து நிற்குது அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்கிறார். திரு திருமாவளவன் பேசியபடி மோடி எதிர்ப்பு வாக்குகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சிதறமா அப்படிங்கிறதா நேர்பட பேசுவின் பேசுபொருள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு வன்னியரசு பங்கேற்றிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு வழக்கறிஞர் குமரகுரு பங்கேற்றிருக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் பங்கேற்றிருக்கிறார். ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு தனியரசு, அதிமுக பாஜக தனித்து நிற்கிறது பாஜக திட்டம் அப்படின்னு சொல்றார். திரு திருமாவளவனுடைய இந்த கூற்று ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? 100 விழுக்காடு ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஏன்னா நான் ஏற்கனவே தனியரசு பலமுறை பாரதிய ஜனதா கட்சி கூட்டையிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது எடப்பாடி விலகி இருக்கிறார். ஆனால் அவர்களுடைய அந்த திரைமறைவு அவர்களுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அல்லது பாஜகவினுடைய மோடியினுடைய விருப்பத்தின் அடிப்படையில தான் எடப்பாடி இப்படி தனித்து நிற்கிறார் அப்படிங்கிறத நான் பலமுறை பல மாதங்களாக அவர் பிரிந்த காலத்திலிருந்து நான் அதை வெளிப்படையா பேசினேன். என்ன ஒப்பந்தம் திரு எடப்பாடிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இல்ல இப்ப மோடியுடைய வாக்குகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக எடப்பாடியுடைய வாக்குகளும் ஒரே வாக்கு தான். அப்ப இந்த வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, அதாவது பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழக அணியில் அது குவிந்து கிடக்கிறது. அப்ப அதை குறைப்பதற்கு, அதை சிதைப்பதற்கு ஒரே வழி எடப்பாடியை தனித்து நிற்க வைப்பதுதான் அப்படிங்கிறது மோடியுடைய விருப்பம் அல்லது பாஜகவுடைய டெல்லி விருப்பம். அந்த விருப்பத்தின் அடிப்படையில தான் எடப்பாடி தனித்து வந்து ஒரு தனி அணியை கட்டுவதற்கு முயற்சிக்கிறார். அதாவது அவருடைய பாஜகவினுடைய ஒரே திட்டத்தின் அடிப்படையில தான் எடப்பாடி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாருங்கிறத நான் பலமுறை அதை சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் எடப்பாடி நடந்துக்கிறார், டெல்லி பாஜகவுடைய தலைமையும் நடந்து கொள்கிறது. இவ்வளவு திட்டமிட்டு 2 பேரும் பிரிஞ்சு நின்னா பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கும் போகணும்னு ஒரு கணக்கு இருந்தா, கூட்டணிக்காக கதவும் திறந்திருக்கு, ஜன்னலும் திறந்திருக்கு அப்படின்னு தொடர் பேச்சுவார்த்தையிலேயோ இல்ல தொடர் எதிர்பார்ப்போடே இருக்க வேண்டிய கட்டாயம் என்ன பாஜகவுக்கு? அதுல வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்த திட்டத்தினால் இந்த குழப்பத்தை அது நிறுவுவதால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதுல பலன், அதுல லாபம். ஆனால் எடப்பாடிக்கு அதுல லாபமானா எடப்பாடிக்கு அதுல எந்த பலனும் கிடைக்க போறது இல்லை. நம்ம அதைத்தான் சொல்றோம். நீங்க நேர்மையாக வெளிப்படையாக பாஜகவினுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பாஜகவினுடைய 10 ஆண்டு கால மக்கள் விரோத நடவடிக்கைகள் அல்லது மத்திய விசாரணை முகமைகளினுடைய கட்டுப்பாடற்ற நிலையில் பாஜகவினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அரசியல் எதிர்கட்சிகளின் மீது காழ்ப்புணர்ச்சியால் அதை பலகீனப்படுத்த முகமைகள் அவருடைய விருப்பப்படி ஏவப்படுகிறதுங்கிறது, அதே மாதிரி மாநில உரிமைகள், கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான அதனுடைய தாக்குதல், இவைகளை குறித்தெல்லாம் ஒரு திராவிட பேரியக்கத்தின் தலைவனாக எடப்பாடி எந்த இடத்திலும் பாஜகவை குறித்தோ பாஜகவுடைய ஒன்றிய மத்திய மோடி அரசு குறித்தோ விமர்சனமோ குறையோ காணாமல் மௌனமாக இருப்பதுதான் லாபம் இல்லை சந்தேகத்தை வெளிப்படுத்து. இல்ல இப்ப பிரிஞ்சதுனால ஒன்னும் லாபம் இல்லை, பாஜக விட்டு பிரிஞ்சதுனால திரு எடப்பாடிக்கு ஒன்னும் லாபம் இல்லைன்றீங்க. உறுதியா லாபம் இருக்காதுன்னு நான் திரும்ப சொன்னா ஏன் சொன்னா, நீங்க பாஜகவில் இருந்து விலகிவிட்டு பாஜகவுக்கு வாக்களிக்காமல் மோடியை வீழ்த்துங்கள், தாமரையை வீழ்த்துங்கள் எடப்பாடி ஒரு இடத்துல கூட பேசவே இல்லை. அது மட்டும் இல்லையா, மோடி என்கின்ற வார்த்தையே இப்பொழுது வரை பயன்படுத்தாத ஒரே இந்தியாவில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா எடப்பாடி தான். மோடிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவதற்கே, மோடி வாழ்கன்னு சொல்றதுக்கே பயப்படுறாரு, ஒளியன்னு சொல்றதுக்கும் பயப்படுறாரு. அவ இவர் எப்படி திராவிட முன்னேற்ற கழக அல்லது திராவிட கருத்தியலை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் எனக்கு வாக்களியுங்கள், நான் தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாப்பேன், திராவிட கருத்தியலை சித்தாந்தத்தை இங்கு பாதுகாப்பேன், திராவிட சித்தாந்தத்துக்கு எதிரான பாஜகவை இங்கு வீழ்த்துவேன் அப்படின்னு எடப்பாடி எந்த இடத்துலயுமே ஒரு கருத்தை வைக்காமல் பிரகடனப்படுத்தாமல் எப்படி அந்த வாக்கை சிதறடிக்க முடியும்? திரு எடப்பாடி தவிர மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லோரும் பாஜகவுக்கு எதிராக பேசுறாங்க. டெல்லி பாஜகவுக்கு எதிராக பேசவே மாட்டாங்க, வாயே திறக்க மாட்டாங்க. அதுல வந்து நீங்க அண்ணாமலை குறித்து பேசுவாங்க, வேறு வகையில பேசுவாங்க. மோடி, அமித்ஷா, மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் குறித்து எந்த இடத்திலாவது மோடிக்கு வலது இடதுமாக இருக்கிற
அதிமுகவினுடைய இதயமாக இருக்கிற நம்முடைய எஸ்பி வேலுமணியும் தங்கமணியோ பேசுவாங்களா? ஐயா, ஒரு வார்த்தை பேச சொல்லுங்க. எடப்பாடி, தங்கமணி, வேலுமணி, இவங்க தான் அதிமுகவினுடைய பவர் சென்டர். இவங்களை மீறி 3 பேருக்கு தவிர அதிமுகவுக்கு இன்னொரு சக்தி இல்லவே இல்லை. அந்த 3 பேரில் யார் ஒருவராவது ஒன்றிய பாஜக மோடி அரசை வீழ்த்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த 3 ஆண்டு கால ஒரு மெத்தனமான அரசியலுக்கு முடிவு கட்ட நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு வாக்களியுங்கள், நாங்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் அப்பா கட்டி காத்த இந்த திராவிட சித்தாந்தத்தை பாதுகாப்பதற்கு, மாநில கூட்டாட்சியை நிறுவுவதற்கு, மோடியினுடைய இந்த எதிர்ச்சதிகார போக்கை தடுத்து நிறுத்துவதற்கு எனக்கு வாக்களிங்கன்னு தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி சொல்றாங்கன்னா பரவாயில்ல, கேட்கவே மாட்டாங்க. திரு இந்திரகுமார், திருமாவளவன் சொல்ற மாதிரி பாஜக எதிர்ப்பு வாக்குகள், திரு மோடி எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்னு இன்னமும் தமிழ்நாட்டில் இருக்கா? இல்ல, இது நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல் தானே. நாடாளுமன்ற தேர்தல் என்பது இந்தியாவின் பிரதமர் யார் அப்படின்னு தீர்மானிக்கிற தேர்தல் தானே. அடுத்த 5 ஆண்டுகள் இந்தியா எந்த திசையை நோக்கி பயணிக்க போகிறது அப்படின்றத தீர்மானிக்கிற தேர்தல் தானே வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தல். அப்போ அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் இல்லை அப்படின்னு நிராகரிக்கிறது அந்த தேர்தலுக்கே செய்கின்ற துரோகம். இல்ல, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 2019க்கும் இந்த 5 ஆண்டுகள் இடைவெளி கழித்து இந்த 2024க்கும் நீங்க பார்க்கிற போது கோபேக் மோடிங்கிறதோ இல்ல மோடி மீதான வெறுப்போ அவருக்கு எதிரான செயல்பாடுகளோ களத்துல இருக்கிற மாதிரி தெரியல. அரசியல் ரீதியாகவே இல்லையே. இல்ல, அரசியல் ரீதியாக இன்னும் தீவிரம் அடைந்திருக்கிறது. 2019க்கு முன்னாடி இருந்த சிக்கல்களை விட 2019க்கு பிறகு சந்திக்கின்ற சிக்கல் அரசியல் ரீதியாக இன்னும் தீவிரம் அடைந்திருக்கின்றன. நீதிமன்றங்களிலும் சரி, கவர்னர் மாளிகைகளிலும் சரி, சட்டப்பேரவைகளிலும் சரி, தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்கள் அடுத்தடுத்து அரசியல் கட்சிகளால் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதுல திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடுவது பிராக்மெண்டேஷன் பாலிடிக்ஸ், பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை சிதறடிப்பது அப்படின்னு குறிப்பிடுகிறார். இந்தியாவில் நடைபெற்று இருக்கக்கூடிய இதுக்கு முன்பு நடைபெற்ற எல்லா தேர்தல்களிலையும் பிஜேபி பெற்ற வாக்குகளை விட பிஜேபிக்கு எதிரான போலான வாக்குகள் தான் அதிகமாக இருக்கிறது. அப்போ இந்துக்கள் அத்தனை பேரும் எங்கள் பின்னால் நிற்கிறார்கள் அப்படின்னு அவங்க சொல்ற அந்த கிளைமே அந்த இடத்தில் பொய்யாகுது. தமிழ்நாட்டில் அதே விஷயம் தொடர்ச்சியாக இங்கு பின்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி ஃபார்ம் ஆகியிருக்கிறது. இப்போ இந்துக்களின் பாதுகாவலர், ஹிந்து ஹிருதய சாம்ராட் அப்படின்லாம் பிரதமர் மோடி கிளைம் பண்ணிட்டு வர்றாரு. அந்த இந்துக்களுக்கு இந்த பிரதமர் மோடி என்ன செய்திருக்கிறார்? இந்துக்களுக்கு, பெரும்பான்மையான இந்துக்களுக்கு, பெரும்பான்மையான மக்களுக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பட்டியல் சமூக மக்களுக்கு, பழங்குடியின மக்களுக்கு, பகுஜன் என்று அறியப்படுகின்ற இந்த மக்களுக்கு என்ன நலத்திட்டங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் அப்படின்ற அந்த கேள்விக்கு இந்த தேர்தல் பதிலளிக்க போகிறது. அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சே என்ன அப்படின்னு தான் கேள்வி எழுப்பப்படுகிறது. இரண்டாவது, இப்போ சமீபத்தில் இன்னைக்கு எல்பிஜி மானியத்துக்காக ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. 2020 கொரோனா காலகட்டத்திற்கு மத்தியில இந்த எல்பிஜி மானியம் நிறுத்தப்பட்ட மானியம் 2023 வரைக்கும் வழங்கப்படவில்லை. இதற்கு இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது? அந்த 4 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கான இழப்பீட்டு தொகையை யார் தரப்போகிறார்கள் அப்படின்ற கேள்விக்கு மோடி அரசு பதில் சொல்கிறதா? அந்த பதிலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டு வாங்கி தந்திருக்கிறாரா? என்னவாக ஏறி போயிருக்கிறது? இபிஎஸ் உடைய நோக்கமோ இல்ல பாஜகவுடைய நோக்கமோ பைபோலரா வச்சுக்கணும். பாஜகவுக்கும் திமுக வெர்சஸ் பாஜகன்னு வச்சுக்கணும், அதிமுகவுக்கும் திமுக வெர்சஸ் அதிமுகன்னு வச்சுக்கணும். அப்ப பாஜகவை உள்ள விழக்கூடாதுன்னா நீங்க பாஜகவை எதிர்த்தாதான் நீங்க இந்த இருதுருவ அரசியலையும் கட்டமைக்க முடியும், நாடாளுமன்ற தேர்தல் திரு மோடிக்கு எதிரான வாக்குகளையும் வாங்க முடியும். அந்த அடிப்படையில தான் அதிமுகவும் எதிர்க்குது. 2019 எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியலையா? தெரியாம தான் கூட்டணி வச்சிருந்தாரா? அப்போ இப்போ ஒரு வேலை திட்டத்தின் அடிப்படையில் இந்த பிரிவினை நடந்திருக்கிறதுன்னு திருமாவளவன் கொடுக்கிற அந்த சந்தேகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் காரணகர்த்தாவா இருக்கிறார். சமீபத்தில் இந்த கோயில் திறந்தாங்க, ராமர் கோயில் திறந்தாங்க. அந்த ராமர் கோயில் திறப்புக்கு நாங்க கரசேவைக்கெல்லாம் ஆள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கேபி முனுசாமி பேசுறாரு. இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு பாதுகாக்கிற லட்சணமா? ராமரை வைத்து ஏமாற்றினால் ராமர் தண்டனை கொடுப்பாருன்னு பேசினார். இல்ல, யார் ஏமாத்துறாங்கன்னு சொல்லணும்ல, அதை மக்களுக்கு சொல்லாம நீங்க யாரை ஏமாத்துறீங்க? ராமரை வைத்து மக்களை ஏமாற்றுவது யார் என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவரோட பதில் என்ன? செய்திதான் ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு வைகுண்டர் இப்படிதான் செய்தியை சொல்ல. இல்ல, இதுல நான் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்றது அது சிறுபான்மையினர் வாக்குகள். நீங்க நேரடியா பாஜக திரு தனியரசோ நீங்களோ சொல்ற மாதிரி நேரடியாக மோடியை எதிர்க்கணும், நேரடியாக பாஜகவை டெல்லி தலைவர்களை எதிர்க்கணும்னு மறைமுகமா எதிர்க்கிறாரா? அப்போ செய்தியா சொல்றாரு. செய்தியா ஐயா வழி போறார் வைகுண்டர் சன்னதி. இல்ல, அவர் என்ன திரைப்படமா எடுக்கிறாரு? அதுல இருக்கிற குறியீடுகளை கண்டறிந்து பேசுவதற்கு மக்கள் மத்தியில் அரசியல் பேசுகிறார். அந்த அரசியலை வெளிப்படையாக பேச வேண்டும். இதுல சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படின்றதா இவர் பிஜேபியிலிருந்து வெளியே வந்த உடனே பேசின வரிகள்.
சிறுபான்மையினர் வாக்குகள் மட்டும்தான் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள்னு சொல்லுவதே முதலில் அயோக்கியத்தனமானது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்கள் பிஜேபிக்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அதற்கு முந்தைய நாடாளுமன்ற தேர்தலிலும் தொடர்ந்து நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களிலும். அப்போ பெரும்பான்மை இந்துக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார்கள், இல்ல இந்துக்களுக்கு பிரச்சனை இல்ல, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றதே மோசடியான வாதம். இவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற ஒவ்வொரு திட்டத்தாலும் பாதிக்கப்பட்டிருப்பது யார் அப்படின்னா பெரும்பான்மையான இந்துக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த பெரும்பான்மையான இந்துக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நிவாரணத்தை வாங்கி கொடுக்க போகிறார்? சென்னை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது யாரு? பெரும்பான்மையான இந்து மக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. எல்பிஜி விலை ஏற்றப்பட்டதால பாதிக்கப்பட்டது யாரு? பெரும்பான்மையான இந்துக்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க. பருப்பு விலை, அரிசி விலை எல்லாம் 40% 53% ஏறி இருக்குன்னு வரக்கூடிய குற்றச்சாட்டுகளால பாதிக்கப்பட்டிருக்கிறது யாரு? பெரும்பான்மையான இந்துக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓபிசி ரிசர்வேஷன் கூடாதுன்னு இவங்க போய் கேஸ் போடுறாங்க, எங்க சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடத்துறாங்க. தமிழ்நாடு ஒவ்வொரு கேஸிலும் எதிர்த்தரப்பாக ஆஜராகி ஓபிசி ரிசர்வேஷனுக்கு எதிராக வாதாடியது, அருந்ததியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வாதாடியது ஒன்றிய அரசு தரப்பு தான். அந்த தரப்புக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதிலடியை கொடுத்திருக்கிறார்? சிறுபான்மையினர் மட்டும் பேசுறாரு, பெரும்பான்மை என்ன நீதியை பெற்று தந்திருக்கிறார்? பாஜக கூட்டணியை பிரித்துக் கொண்டதன் மூலமாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வந்துரும்னு நம்புறாரு திரு எடப்பாடின்னு விமர்சிக்கிறதே திமுக கூட்டணி கட்சிகள் தான். திமுக ஆதரவாளர்கள் அவர் தான் வெளியே வந்த உடனே முதல் வேலையாக நான் பிஜேபியில இருந்து வெளியே வந்துட்டேன், இனிமேல் நான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாளராக இருக்க போறேன், இனிமேல் நான் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பாளராக, சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாளராக இருக்க போறேன், இனிமேல் எதுவும் இல்லை, எல்லாம் சுத்தபத்தமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது எடப்பாடி பழனிசாமி தான் முதல்ல டிக்ளேர் பண்றாரு. அதற்கு பிறகுதான் ஆனா அவர் வைக்கின்ற விமர்சனங்கள் இப்போது வரைக்கும் மோடிக்கு எதிராக ஏதாவது ஒரு பிரச்சார கூட்டத்தில் பேசி இருக்கிறாரா? மோடி எடுத்து கொடுக்கிற அஜெண்டா பாயிண்ட்ஸ் அப்படியே இவர் பின்பற்றி தமிழ்நாடு முழுக்க போராட்டமாக நடத்துறாரு. மோடி போதைப் பொருள் மாநிலம்னு பேசிட்டு போறாரு. இந்தியாவிலேயே மிகப்பெரிய போதைப் பொருள் மாநிலமாக இருப்பது உத்தரப்பிரதேசம். அங்க விட்டு தமிழ்நாட்டில் 0.1% கஞ்சாவும் 0.06% ஓபியாய்ட்ஸும் ஹாலுசினேஷன்ஸும் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற குறைவான மாநிலத்தில் மோடி செட் பண்ற அஜெண்டாவுக்கு மாநிலம் முழுக்க வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இதில் பாதிக்கப்படுவது சிறுபான்மையினர் மட்டுமல்ல, பெரும்பான்மை இந்துக்கள். இந்த பெரும்பான்மை இந்துக்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பெற்று தந்த நீதி என்ன அப்படின்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். ஜல்லிக்கட்டுன்ற ஒரு விளையாட்டு, அந்த விளையாட்டில் பெரும்பான்மையாக கலந்து கொண்டு விளையாடுபவர்கள் யார்? இந்து சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் தான். அந்த இந்து சமுதாய மக்கள் ஜல்லிக்கட்டுக்கு எடப்பாடி அதிமுகவின் ஆட்சி காலத்தில் போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்துக்கு திமுக இங்கிருந்து தொடர்ந்து வழக்கு நடத்துகிறது. அதிமுக வழக்கு நடத்துகிறேன் என்ற பெயரில் சும்மா இருந்தது. இப்போ அந்த வழக்குல ஓபிஎஸ் ஆட்சியாக இருந்தால் என்ன, ஓபிஎஸ் கழுவி விட்டு விட்டோம் என்று ஜெயலலிதா இறந்துட்டாரு, அவர் தான் கரசேவைக்கு ஆள் அனுப்பினாரு, அதனால ஜெயலலிதா எங்க தலைவர் இல்ல நிராகரிக்க போறாரா? ஆர்எஸ்எஸ் இங்கு காலூன்ற விட்டார்கள், அதனால் அவர்கள் இப்போது இறந்து விட்டார்கள், அதனால் அவர்களை புறக்கணிக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பாரா? ஆனா ஓபிஎஸ் மட்டும் கைகளுவதற்கான காரணம் என்ன? பெரும்பான்மை இந்துக்களை ஏமாற்றுவதற்காக. அந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள்ல ஒன்றிய அரசு தான் தமிழ்நாட்டுக்கு எதிராக வாதாடியது. அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா, எல்முருகனுக்கு கீழ் இருக்கக்கூடிய அமைப்பு, அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா எல்முருகன் சொல்லி நிப்பாட்ட வேண்டியதானே, எதுக்காக வழக்கு நடத்துறீங்கன்னு கேட்டிருக்க வேண்டியதானே, கேட்கல. அப்ப இங்க இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருந்த பிஜேபிக்கு எப்போதும் கூட்டணியில் அவர்களுக்கு பாதுகாப்பரணாக தமிழ்நாட்டில் கூச்ச நீக்கத்தை தந்து கொண்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அக்னீஸ்வரன், பாஜக திட்டப்படி ஒரு அஜெண்டா, ரகசிய அஜெண்டா படிதான் அதிமுக தனித்து நிக்குது. மோடி எதிர்ப்பு வாக்குகளை இதன் மூலமாக அதிமுகவுக்கு கொண்டு போறதோ இல்ல சிதறடிக்கிறதோ நோக்கமா இருக்கும் அப்படின்னு திருமாவளவன் சந்தேகிக்கிறார். இல்ல, மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த கட்சி ஆரம்ப காலகட்டத்தில் அது ஏன் கூட்டணிக்கு கூப்பிடுறீங்க, நாங்க தான் கூட்டணி பலமா இருக்கிறமே காங்கிரஸும் திமுகவும், அதனால ஏன் நீங்க எங்களை பிரிக்க நினைக்கிறீங்கன்ற தோரணையில தான் பேசியிருக்கிறாங்க. பிரிக்க நினைக்கவில்லை. 2006 திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி இல்லை. அன்னைக்கு அதிமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் தான் கூட்டணியில் இருந்து செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் தான் அன்றைக்கு அந்த முடிவை எடுத்தார். அதில் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், காட்டுமன்னார் கோயிலும் அது மாதிரி மங்களூரும். ஆகவே அதுக்குரிய அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பயணித்த விடுதலை சிறுத்தைகளும் அதிமுகவும் ஓரணியில் இருந்தது. அன்றைக்கு ஒரு அங்கீகாரத்தை விடுதலை சிறுத்தைகள் பெற்றதற்கு அந்த அன்புக்கும் கரிசனத்துக்கும் உங்களுக்கு நன்றி சொல்லியாச்சு. நன்றி சொல்லிட்டார். உங்க கரிசனத்துக்கும் அன்புக்கும் நன்றி சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இதுக்கு முன்பு எல்லாம் தேர்தல் நடக்கும் போதுதான் சேர்ந்து தானே இருந்தாங்க, இப்ப ஏன் பிரிஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்க என்ன விவரம் இல்லாதவர்களா, அரசியல் உத்தி தெரியாதவர்களா, என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்லாம் புரியாதவர்களா, இதுதான் அவங்க அஜெண்டா, இதுதான் அவங்களோட உத்தி அடங்கி இருக்கு.
இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், தலித் ஓட்டுகளை பிரிக்கக்கூடிய முயற்சி அப்படின்னு அவர் சொல்றார். RSS பாஜகவுடைய அஜெண்டா, அதுக்கு நீங்க இரையாகிறீர்கள் அப்படின்னு அவர் உங்களை விமர்சிக்கிறார். வாக்கு வங்கியில யாரு எப்படி வாக்கு போடுவாங்க அப்படின்றத நம்ம கணிக்க முடியாது. ஆனா நீங்க அங்க இருக்கிற போது அது வேங்கை வயல் பிரச்சனையாக இருக்கட்டும், இஸ்லாமிய சிறைவாசிகளை ஏன் விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்கு சில காரணத்துல தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டது திமுக. அதெல்லாம் அந்த இஸ்லாமியர்களுக்கு தீங்கு நடந்த போது கட்சியினுடைய தலைவர் பாஜக சொல்லி நீங்க பாஜக கூட்டணியை முறிச்சுக்கிட்டீங்களா, நீங்களா யோசிச்சு முறிச்சுக்கிட்டீங்களா? அதான் திருமாவளவனுக்கு சந்தேகம். அதாவது சார், சந்தேகம் எல்லாருக்கும் வரலாம். ஆனா நீங்க அவங்க சொல்லி முறிச்சுக்கிட்டாங்களா இவங்க சொல்லி முறிச்சுக்கிட்டாங்களா அப்படின்றது ஒரு 31 வருஷம் ஆண்ட ஒரு இயக்கத்தை அப்படி சந்தேகிப்பதே நாம் இதுல புனிதமானவர்கள் என்ற அர்த்தம் கிடையாது. ஏன் சந்தேகம் வருதுன்னா அவர் அக்கறையா தான் அவர் சொல்றாரு. அண்ணன் வன்னியரசு அவர்கள் இதுக்கு பதில் சொல்லுவாரு. என்ன நான் கேட்டுக்கிறேன், என்ன சொல்றாருன்னு சொல்றேன். திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, பாஜகனால பலவீனப்பட போறோம் அப்படிங்கறது அதிமுகவுக்கு உண்மையிலேயே புரியுதா, புரியாம இருக்காங்களா, உணர்றாங்களா, உணராம இருக்காங்களா? 2024 தான் கடைசி தேர்தல் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்காங்களா, தெரியாம இருக்காங்களா? 26 தேர்தலை சந்திக்கவே போறதில்ல அதிமுக அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியுமா, தெரியாம இருக்கா? அதாவது அவங்களால உங்களுக்கு பாதிப்பு வருதுங்கிறத புரிஞ்சிருக்கீங்களா, புரியாம இருக்கீங்களா, தெரிஞ்சே அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு அவர் சந்தேகப்படுறார். அக்கறையோட தான் கேட்கிறார். அதிமுக இருக்கணும்னு அக்கறைப்படுறார் திருமாவளவன். அல்ல, அதாவது அக்கறை எல்லாரும் படலாம். ஆனா முடிவெடுக்க வேண்டியது ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர், முடிவெடுக்க வேண்டியது அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள். அது தெரிஞ்சுதான் யாரோ ஒருத்தவங்க வடநாட்டில் இருந்து இந்த கட்சி ஆதிக்கம் செலுத்தக்கூடாது, ஏற்கனவே சட்டமன்ற, நாடாளுமன்ற, உள்ளாட்சி தேர்தலை தோத்துட்டோம் அப்படின்றது தெரிஞ்சுதானே இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஏன் விமர்சிக்க மாட்டேன்றாங்க? திரு மோடியவோ இல்ல பாஜகவுடைய டெல்லி தலைவர்களையோ டெல்லி பாஜகவையோ விமர்சிக்கிறது இல்ல. குறிப்பா திரு எடப்பாடி, திரு தங்கமணி, திரு வேலுமணி, இந்த 3 பேரும் இந்த பாஜக குறித்தும் மோடி குறித்தும் விமர்சிக்கிறது, அமித்ஷா குறித்தும் விமர்சிக்கிறது இல்லை. ஏன்னு திரு தனியரசுக்கு சந்தேகம் இருக்கு. ஆமா, விமர்சிக்கிறது இல்ல தானே இந்த நிமிஷம். எனக்கு அண்ணன் தனியரசு அவர்கள் மேல ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த விவாதத்திலே ஆளுகிற அரசுக்கு ஆதரவாக பேசுவதற்கு அண்ணன் வன்னியரசு இருக்கிறார். அதே மாதிரி ஆளுகிற அரசுக்கு மறைமுக ஆதரவாக அண்ணன் தனி அரசு இருக்கிறார். ஆக ஆளுகிற அரசு, வன்னி அரசு, தனி அரசு, இந்த 3 அரசுகளும் அதிமுகவை அப்படியே இந்த தங்கத்தை போட்டு வாட்டுறது மாதிரி அதிமுகவை வாட்டுவதுதான் உங்கள் வேலையா? வழக்கறிஞரால வார்த்தைகளால விளையாடுற வார்த்தைகள் இல்லை, உண்மை அதுதானே. என்றைக்காவது அண்ணன் தனியரசு அவர்கள் அதிமுகவை இது இப்படி செய்தால் நல்லது, அப்படி செய்தால் 10 ஆண்டு காலம் அதிமுக ரெட்டல தானே நின்று ஜெயிச்சீங்க. அவருக்கு நீங்க நோக்கம் கற்பிக்கிறீங்க, தப்பா சொல்றீங்க. அவர் அதிமுகவுக்கு நோக்கம் கற்பிக்கிறார். நான் இப்ப கேள்வி எளிய கேள்வி, அவர் கேட்ட கேள்விக்கு எளிய கேள்வி அவர் கேட்டார்ல, அதுக்கு முன்னாடி நான் அவர்ட்ட ஒரு கேள்வி கேட்டேன். இபிஎஸ்ஓ திரு வேலுமணியோ திரு தங்கமணியோ தனியரசு அண்ணன் அவர்களுடைய கட்சி வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி, எத்தனை நாடாளுமன்ற தொகுதியை நீங்கள் பெறப்போகிறீர்கள், அதை தெளிவுபடுத்துங்கள். ஆக நீங்க இன்னொரு கட்சியை நீங்க வெளியேறிட்டீங்களா, இப்ப கூட்டணியில் இருக்கீங்களா, அல்லது காங்கிரஸ் கூட்டணியில் சேர போறீங்களா? எதுவுமே இல்லாமல் ஒரு கட்சியை நீங்க சொல்றது சரியா? இப்ப நீங்க அவர் கேட்ட இருக்கட்டும், இப்ப நான் வந்துறேன். கேட்ட கேள்வி பதில் சொல்லணும்ல. அவர் கேட்ட கேள்வி இந்த நிமிடம் வரைக்கும் விமர்சிக்கல. அவர் கேட்கிற போது எனக்கு நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு. எல்லாரும் இவங்க எதிர்ப்பு தான் பேச போறாங்க. அதுக்காக எனக்கு ஒரு நிமிஷம் கொடுக்கல. இப்ப நான் கேட்கறது, தேரடி கொட்டும் மழையா சொன்னார்ல, நான் கேட்கிறேன். ராமர் கோயில் சொன்னார்ல திரு எடப்பாடி பழனிசாமி, என்ன சொன்னார்? ஏங்க, கோயில் கட்டுறதுல எல்லாம் கோயில் கட்டுறது பூரா வாக்குகளா மாறிடாது என்றால் இது செய்கை, இது குறிப்பறிதல். இதை எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்னா இது கூடவா தெரியாமல் அரசியல் செய்கிறார்கள் பிற கட்சிகள். ஆக இது மாதிரி நீங்க குறியீடுகளாக உணர்த்துவீர்கள், மக்கள் பார்த்து புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்க வெளிப்படையாக பேச மாட்டீங்களான்னு கேக்குறாரு. இது திரைப்படம் கிடையாது. இது ஒண்ணும் எல்லாருக்கும் இந்த மாதிரியான குறியீடுகள் புரியாது. நான் இப்படி கேக்குறேனே, இதுக்கு குமரகுரு சார் பதில் சொல்லுவாரு. இந்த குறியீடு அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை என்றைக்காவது அதிமுகவை பத்தி விமர்சனம் செய்திருக்கா? அது என்ன பயமா? இல்ல, குறியீடா? உங்களுக்கு வாக்குகள் வேணும் அப்படின்னா நீங்க தனி ஸ்ட்ராட்டஜியை போடணும். பாஜக வாக்குகள் வாங்குறதுக்கு அவங்க தனி ஸ்ட்ராட்டஜி. அப்ப எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அம்மா பேரை பயன்படுத்துவது என்ன ஸ்ட்ராட்டஜி? அத நம்ம அவங்கள்ட்ட கேட்போம். நீங்க திரு மோடி பாஜக எதிர்ப்பு வாக்குகளை வாங்கணும்னா நீங்க விமர்சிச்சாதானே வரும்ன்றது லாஜிக்கான கேள்வி தானே. வாக்காளர்கிட்ட தான் நீங்க வாக்கு வாங்க போறீங்க.
அப்ப வாக்காளர்களுக்கு நீங்க எதிர்க்கிறீங்கிறது புரிஞ்சு உள்ள போனாதானே வாக்குகளா உங்களுக்கு மாறும். நீங்க அதை செய்யலையேன்னு தனியரசு கேட்கிறாரு. இல்ல அவர் கேட்கறது கரெக்ட், நியாயம் தான். ஆனா சார் உடனே கேட்கறது சரி, நியாயம் சொல்லல, தர்மமா அதர்மமா அது சொல்ல வரல, சரி சரி நியாயம் தவறுக்குள் நான் போறேன். இப்ப நான் கேட்பது பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் உங்களுடைய பார்வைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரும்ப திரும்ப இதை சொல்லுவதற்கு காரணம், அதை ரெண்டு கட்சிகளும் இந்த ஊர்ல வந்து மாட்டு தாவணியர்கள், அதுக்கு முன்னாடி மாட்டு வியாபாரி அங்கதான் வியாபாரம் பண்ணுவாங்க, ரெண்டு பேரும் இப்படி கைக்குள்ள இப்படி போட்டுக்குறாங்க சார், துண்டை மேல வச்சுக்கிறாங்க. அது எத்தனை விரல பிடிக்கிறாங்க, என்ன பேசுறாங்க, இந்த ரேட்டியா சரியா, இதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கா சரி ஓகே அப்படின்னு துண்டை எடுத்துக்கிறாங்க. என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்க என்று தெரியவில்லை. பாரதிய ஜனதா அதுபோல ஒரு அரசியலை மாட்டு வியாபாரத்தை மாட்டுத்தாவணியில் பண்ணது மாதிரி இன்னைக்கு அரசியல் செய்கிறார்கள். ஆனால் நீங்க அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய பேரை சொல்லி வாக்கு கேளுங்கள், திரு அண்ணாமலை பேரை சொல்லி நாங்கள் இதை செய்தோம், இதை திட்டம், இதுதான் கொண்டு வந்தோம், தமிழ்நாடு தேனாரும் பாலாரும் ஓடுகிறது சொல்லி கேளுங்க. நீங்க துண்டு சொன்னீங்கல்ல, அந்த துண்டுக்கு கீழே இருக்கிற ரெண்டு கை, ஒன்னு பாஜகவுடையது, இன்னொன்னு அதிமுகவுடையது. கையினாலே சார், கையினாலே காங்கிரஸ் சார், விரல்கள் சொன்ன சார், நான் ரெட்டலை தான், அது வேற விஷயம், அது அதிமுக கட்சி முடிவு எடுத்துக்கிறோம். திரு வன்னியரசு, திமுக கூட்டணியில தொடர்ந்து இழுபறி, திரு திருமாவளவன் சொல்ற மாதிரி நாங்க 2019க்கு முன்பு காவிரி நீர் பிரச்சனையிலிருந்தே நாங்க கூட்டணியில இருக்கிறோம். ஆனாலும் இழுபறி, இன்னும் இடங்கள் தீர்வாகாத ஒரு நிலையில இந்த கூட்டணி தொடர்பா அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பான விமர்சனங்களை வச்சு ஒரு திசை திருப்பக்கூடிய நிகழ்வு பண்றாரா திரு திருமாவளவன்? இல்லை, நாங்கள் எப்பவுமே எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எப்பவுமே நேரடியாக பேசக்கூடியது, ஓப்பனாக பேசக்கூடியது, ஒரு தொலைநோக்கு பார்வையோடு பேசக்கூடியது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய ஒரு தலைவர் இல்லைன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. இருக்கிற ஆளுமைகள் அல்லது வந்து எல்லாருமே இதை ஒத்துக்குருவாங்க, இது பாஜகவை சேர்ந்தவர்களே ஒத்துக்குருவாங்க. அது அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கி இருக்கிற சூழலில் அதிமுக பாஜக உறவு, அவர்களுடைய ரெண்டு பேருடைய உறவு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுக்க எங்கேயுமே வந்து ஆரம்பத்திலேருந்து நீங்கள் வந்து 2014 இருக்கட்டும், 14லேருந்து நீங்கள் தொடக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தன்னிச்சு அவங்க நின்று வெற்றி பெற்றதில்லை. ஒரு மாநிலத்தில் ஒரு 2 மாநில கட்சிகள் இருப்பாங்க, அந்த ஒரு மாநில கட்சியை வந்து அவங்க கூட்டணி வைப்பாங்க, இன்னொரு மாநில கட்சியை எதிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, இந்த மாநில கட்சியை சிதைப்பாங்க, பிரிப்பாங்க. அதுக்கு உதாரணம் வந்து நீங்கள் மகாராஷ்டிராவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உத்தவ் தாக்கரேயோட வந்து அவங்க வந்து கூட்டணி வைக்கிறாங்க, அங்கேருந்து அவர் ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா அதை உடச்சி சிண்டையை தனியாக எடுத்து அவங்க வந்து கையில் வச்சுக்கிறாங்க. இது ஒரு உத்தி, இது வந்து இந்தியா முழுக்க அவர்கள் வந்து யாரெல்லாம் வந்து ஒன்றும் ஒத்துழைப்பு கொடுத்தா அவங்களோட இணைஞ்சி பண்ணுவாங்க, ஒத்துழைப்பு கொடுக்கலையே அதை வந்து உடைப்பாங்க. சிதைப்பது, பிரிப்பது, இதுதான் அவங்க வந்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அல்லது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அவங்களுடைய பொதுவான ஒரு உத்தியாக இருக்குது. அப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து நம்ம வந்து எப்படி வந்து சிதறடிக்கிறது, அது ஒட்டுமொத்தமாக அந்த எதிர்ப்பு ஓட்டை வந்து திமுக கூட்டணிக்கு போயிடக்கூடாது. அதில் ஏதாவது பதட்டம் இருக்கா? ஏன்னா பாஜக அதிமுக கூட்டணி பிரியாம இருந்த வரைக்கும் நமக்கு ஒரு லாபம் இருந்தது, இப்ப பிரிஞ்சிடுச்சு, அதனால பாஜக எதிர்ப்பு வாக்குகள் வந்து திமுகவுக்கு அப்படியே ஒட்டுமொத்தமா கன்சாலிடேட் ஆகாம அதிமுகவுக்கும் போயிடும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. கடந்த தேர்தலில் 2 பேரும் இணைஞ்சே ஓட்டு வந்து அவங்க வந்து பெருசாக வந்து வெற்றி பெற முடியல. அப்போ நீங்கள் பிரிஞ்சு என்ன ஆக போகுதுன்னு அதிமுகவுக்கும் தெரியும். ஆனால் எதற்காக இணைஞ்சதுனால கிடைக்கல, பிரிஞ்சா கிடைச்சிருமோ? இல்ல இல்ல இல்ல, அதை தான் சொல்ல வரணும். நீங்க அதிமுக கூட்டணியில இருந்த பாமக வெளியே போனது, அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக வெளியே போயிட்டாங்க, அதிமுக கூட்டணியில இருந்த டாக்டர் கிருஷ்ணசாமி வெளியில போயிட்டாரு, அதிமுக கூட்டணியில இருந்து ஜான் பன்னியன் வெளியில போயிட்டாரு, அதிமுக கூட்டணியிலிருந்து ஏசிஎஸ் வெளியில போயிட்டாங்க. இவர்களையெல்லாம் மீண்டும் அழைக்காம ஏன் திமுக கூட்டணியில் இருக்கிறவங்கள அழைக்கிறாங்க? ஏற்கனவே திமுக கூட்டணி நீண்ட காலமாக பாஜக எதிர்ப்பு, மதவாத எதிர்ப்பு, பாஜகவை வீழ்த்துவது என்கின்ற ஒரு மைய புள்ளியில் இணைந்து நம்ம வந்து ஒரு அன்பு, ஒரு அக்கறை, நீங்க சொன்ன மாதிரி ஒரு கரிசனம் ஏதோ வேணா இருக்கு. இல்ல நீங்க அது எல்லாமே வந்து சரி, அதாவது தலைவர் வந்து இந்த அன்புக்கு நன்றின்னு சொல்லிட்டாரு, கரிசனத்துக்கு நான் அதுக்குள்ள நான் போகல. ஏன்னா ரொம்ப பேரன்புல நாங்க திக்கும் காடையிடக்கூடாது. அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சி இன்னைக்கு வந்து பாஜகவால் இயக்கப்படுகிறது. இது புரிஞ்சோ வெளியே வாங்கன்னு அழைச்சதும் திருமாவளவன் தான். அதான் நீங்க பாஜக கூட்டணியில இருக்காதீங்க, வெளியே வாங்க, அதுதான் உங்க கட்சிக்கு நல்லது அப்படின்னு. எங்களுடைய வந்த பிறகு ஏன் வந்தீங்க? வந்ததுல சந்தேகம் இருக்கு. அதுதான் நீங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய தீர்மானங்கள்ல நீங்க வந்து அதிமுக மாநாடு நடத்த, இந்த மாநாட்டில் வந்து என்ன சொல்லி தீர்மானம் போட்டிருக்கீங்க? அண்ணாமலை வந்து ஜெயலலிதா அம்மையார் மீதும் எம்ஜிஆர் மீதான
விமர்சனத்தை முன் வச்சு நீங்க வந்து நாங்க இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க. கோட்பாட்டு அடிப்படையில் அதிமுக பாஜகவை எப்படி எதிர்க்கிறது அப்படிங்கிறது தான் நான் கேட்குறோம். நீங்க வந்து டில்லி சீர்திருத்த மசோதாவை நீங்க அமித்ஷாவுக்காக ஆதரிச்சோம்னு சொல்லி சொல்றீங்க. இது வந்து எப்படி வந்து சரியா இருக்கும்? சரி, அது நீங்கள் வந்து கடந்த காலத்தில் கூட நீங்கள் விடுங்க. நீங்கள் வந்து எல்லா சட்டங்களையும் நீங்கள் வந்து ஆதரிச்சிங்க, அதன் அடிப்படையில் வந்துச்சுன்னு சொல்லி விட்டுருங்க. இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்கும் தமிழ்நாட்டினுடைய அடையாளங்களுக்கும் எதிராக செயல்படுகின்ற ஆளுநருக்கு எதிராக ஒரே ஒரு போராட்டம். தமிழ்நாடு அப்படிங்கிறது தமிழகம் அப்படின்னு சொல்லி சுருக்கினார். அதுக்கு எதிராக நீங்கள் போராட்டம் நடத்துனீங்களா? நீங்கள் ஆரியம் திராவிடம் சம்மந்தமாக வந்து நீங்கள் வந்து கேள்வி எழுப்பிய போது அதுக்கு வந்து நீங்கள் என்ன பதில் சொன்னீங்க? எதுவுமே இல்லை. அக்னீஸ்வரன், இந்த அண்ணாமலை எதிர்ப்புங்கிறதோட நிறுத்திக்கிறதுல தான் சிக்கல் இருக்கா? பாஜக எதிர்ப்பை அண்ணாமலைங்கிற இந்த தனிப்பட்ட நபர் மீதான எதிர்ப்பாக நிறுத்திக்கிறது, அவர் மீதான விமர்சனங்களை மட்டும் வைக்கிறது, அதை கடந்து எடுத்துட்டு போகாம அதிமுக தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அதுதான் இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் வலு கூட்டுதோ? இல்லை சார், அது இல்லை சார். அதையும் தாண்டி அண்ணாமலை தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சார். அவர் வந்து ஒரு அம்பு தான். அதை எய்கிறவர்கள் டெல்லியிலிருந்து எய்கிறார்கள். நான் சொல்றது மாதிரி சொல்றேன்ப்பா, நீ அங்க பேசுறதெல்லாம் பேசு. ஆனால் இதே ப்ராஜெக்ட், அதுதான் கேள்வியே. நீங்க வெறும் அம்ப மட்டுமே முறிச்சு போட்டே இருக்கீங்களே, வில்ல பத்தி பேச மாட்டேன்றீங்களேன்னா தனியரசு கேக்குறாரு. அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிசல்ட் தான் முக்கியம். எங்களுக்கு சுகர் பிபி இவ்வளவு கூடி போச்சு, இவ்வளவு தேர்தல்ல நாங்க தோல்வி அடைஞ்சிட்டோம், இனியுமா அம்பா இருந்தா வில்லா இருந்தா போதும்ட்டு வெளியேறிட்டாங்க. இல்ல, நான் அதுல சொல்ல வந்தது என்னன்னா, திமுக கூட்டணியில நீங்க வந்து இவங்க வந்து இன்னைக்கு வரை பெண்டிங்ல இருக்கிறாங்க. யாரையும் வந்து கூப்பிடல. பாமகவை வந்து இறுதி செய்யல, வேற எந்த கட்சியும் இறுதி செய்யல. ஆனா உங்களுக்கு அழைப்பு, அதான் காங்கிரஸுக்கு அழைப்பு. என்ன அப்படின்னா, அப்ப நீங்க வந்து நோக்கம் என்ன இப்பயே புரிஞ்சிருக்கும். நான் வந்து நாங்க வெளிப்படையா இதுல வந்து புரியறதுக்காக நம்ம சொல்றோம். அப்ப யாராவது ஒருத்தர் வந்து இங்க வந்து அங்க வந்து திமுக கூட்டணியில யாராவது வருவாங்க அப்படிங்கிறதுக்காக பாஜகவை விட்டுட்டா திமுக கூட்டணியில ஒரு சலசலப்பை ஏற்படுத்த முடியுமா? அதுதான் வந்து பாஜகவினுடைய சப்ஸ்டிட்யூட்டாக வந்து அதிமுக இயங்கிக்கின்றது. நாம வந்து சொல்றோம். இது வந்து அதிமுக வந்து தெரிஞ்சு செய்து தெரியல அப்படிங்கிற நல்ல மனசோட செஞ்சது எவ்வளவு சந்தேகத்துக்கு பெருந்தன்மையா நீங்க செஞ்சது. அதாவது திமுக வந்து சப்ஸ்டிட்யூட்டா விடுதலை சிறுத்தைகள் வச்சுன்னு சொன்னா அண்ணன் ஒத்துக்குருவாரா? அப்படியெல்லாம் ஒரு கட்சிக்கு சப்ஸ்டிட்யூட் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ஒரு செய்தி. இந்த சப்ஸ்டிட்யூட் அப்படிங்கிற வார்த்தை எப்படின்னா, நீங்க உங்களுடைய செயல்பாட்டிலிருந்து அதை நம்ம வந்து சொல்றோம். நீங்க யாரை எதிர்க்கிறீங்க? இப்ப மோடியை நாங்க வீழ்த்துவோம், பாஜக இங்க வந்து எதிரா இருக்குது, பாஜக இந்த மக்களுக்கு எதிரா இருக்கு, 37,000 கோடி வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த கூர்மையான விமர்சனங்கள் இல்ல வந்து நீங்க அதிமுக அரசாங்கம் திரு குமரகுரு, கூட்டணி பிளவுக்கு பிறகும் ஏதோ ஒரு ரகசிய உறவு தொடர்வதாக அதிமுக பாஜக இடையே தொடர்வதாக ஒரு சந்தேகம் இருக்கு. அதைத்தான் திருமாவளவன் வெளிப்படுத்துறாரு. திமுக மீதான விமர்சனங்களை மட்டும் வைக்கிறதுனால இந்த சந்தேகத்திற்கு இடமளிக்க வேண்டியதா இருக்கா? இல்லைங்க, வந்ததுலேருந்து எல்லாருமே ஏன் நீங்கள் வெளியில் வந்தோடனே ஏன் அவர் அடிக்கலை, ஏன் அவர் குத்தலை, ஏன் திட்டலை, இது என்ன நாகரிகமான அரசியல் எனக்கு தெரியல. ஏன்னா திமுக நம்மளை அப்படி வளர்த்துருக்கு. ஏன்னா ஒரு கலைஞர் உயிரோடு இருக்கும்போது 2004 வரைக்கும் கூடவே இருந்துட்டு வாஜ்பாய் அரசில் வெளியில் வந்த உடனே என்ன சொன்னார்? பண்டார பரதேசிகள்னாரு. 2014 வரைக்கும் கூடவே இருந்தார், 13 வரைக்கும். காங்கிரஸ் விலகின உடனே கூட நட்பு கேடாய் விழுந்தது. இது என்ன தரமான அரசியல்? நேற்று வரைக்கும் ஒன்றா ஃப்ரெண்டாக இருக்கிறவங்க ஒரு காரணத்துக்காக பிரிகிறாங்க வச்சுங்க, உடனே வந்து நீ எப்படி இருந்தது தெரியுமா, உன்னை பற்றி நான் வெளில ரகசியத்தை சொல்லட்டோம்னா இது என்ன மாதிரி அரசியல்? எல்லாருக்கும் தெரியும், பார்க்குறவங்களுக்கும் தெரியும். திமுகன்னா திமுக தான் எங்களுக்கு பிரதான எதிர்கட்சி. அதிமுக இன்னைக்கு நட்புடைய கட்சி. எங்கள் பிரதமர் மோடி அவர்களும் சொல்றது ஜெயலலிதா அவர்கள் நட்போடு தான் இருப்பாங்க. ஆனால் களத்தில் வரும்போது லேடியா மோடியான்னு கேட்பாங்க, அது வேற. ஆனால் அது ஏன் வந்து நீ இதை கேட்டியா, நீ அதை பேசுனியா, கவர்னர் நேற்று அப்படி ஏதாவது சொன்னா என்ன சொல்லுவாங்க? இதே வன்னியரசு என்ன சொல்லுவாருன்னா, நேற்று வரைக்கும் இவ்வளோ அமைதியாக இருந்தீங்களே, கூட்டணி முடிச்சவொடனே ஏன் இப்படி பேசுறீங்கன்னு. அது ஏன் பேசணும்? வெயிட் பண்ணுங்க, எல்லாம் கூட்டணிலாம் முடிஞ்சு பிரச்சாரத்துக்கு போகும்போது உங்கள் பக்கம் இருக்க குறைகள் எங்கள் பக்கம் குறைகள் நாங்கள்லாம் சொல்லுவோம். ஆனால் இது எப்பவுமே ஆரம்பித்த உடனே வந்து பாஜகன்னு சொல்கிறீங்க. ஒரு விஷயம் எனக்கு புரியல. அவர் திருமாவளவன் அவர்கள் வந்து எப்போ பேசினாலும் வந்து பிஜேபிக்கு அகேன்ஸ்டாக தான், நாங்கள் மக்கள் இப்படி இருக்காங்க, நாங்கள் மோடிக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறோம் அப்படின்னு. தமிழ்நாட்டில் நோட்டா கீழன்னு சொல்கிறாரு. நான் தமிழகத்தை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே பிஜேபி ஸ்வீப் பண்ணோம். அது யாராலும் தடுக்க முடியாது. திருமாவளவன் நினைச்சாலும் இருக்க முடியாது, நம்ம நண்பர் சொன்ன வன்னியரசு நினைச்சாலும் முடியாது. ஏன்னா அது நார்த் இந்தியா, இந்த பக்கம் தமிழகம் தான் உங்கள் கண்ட்ரோல். தமிழகத்தில் உங்கள் கூற்றுப்படி நோட்டா கீழே இருக்கும், சாதாரண கட்சி. எதுக்கு இவங்க பிரிந்தால் இந்த ஓட்டு அங்கே போவோம், அந்த ஓட்டு இங்கே போவோம், இந்த ஸ்ட்ராட்டஜி எதுக்கு இவ்வளவு போட்டு குழப்பிக்கிறீங்க? அப்போ இங்கே என்ன நடக்குது? அப்போ உண்மையிலே களத்தில் வளர்ந்துருக்கோமா? பாஜக மக்கள் மனதில் ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகியிருக்கா? அது எனக்கு தெரியுதோ, நண்பருக்கு தெரியுதோ இல்லை, திருமாவளவன் அவர்களுக்கு தெரியுது. அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, எந்த பால் கொடுத்தாலும் நேரம் மோடி பக்கம் அடிக்கிறார். நீங்க பாத்தீங்களா மோடி என்ன பண்றாரு பாத்தீங்களா? அதே மாதிரி இல்ல திருமாவளவன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பட்டியலின மக்களுடைய வாக்குகள், கணிசமான வாக்குகள், அதாவது 100% வாக்குகள் வந்து மொத்தமா திமுக கூட்டணிக்கு தான் போயிட்டு இருக்கு.
அதுலேருந்து ஒரு 5% 10% பிரிக்க முடியுமா அப்படிங்கிறதுக்காக இந்த கூட்டணி பிரிவு அதிமுக பாஜக இடையேன்றார். பாஜக எதிர்ப்பு வாக்குகளோட இவங்க வாக்குகளும் முக்கியம். பிரிந்தா இது நாடகம் சொன்னார் முதல்ல. நீங்க நல்லா கேட்டீங்க. முதல்ல பிரிந்தால் இது நாடகம், நம்பாதீங்கன்னாங்க. இல்ல பிரிஞ்சுட்டாங்கன்னா இதான் நோக்கம் அப்படிங்கிறாங்க. ஆனா அவங்க பிரதான நோக்கம் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா மோடி, பாஜக. ஏன்னா இதுல ஒரு நடுவில் ஒரு விஷயம் சொல்லணும்னா, திருமாவளவன் அவர்கள் வந்து எங்களை பத்தி ரொம்ப கரெக்டா கணிச்சவர் அவர் ஒருத்தர் தான் இந்த அரசியல்லையே. அவர் ஒருத்தர் தான் சொன்னாரு, மோடி அவர்களோட பேச்சு பார்த்துருக்கீங்களா நீங்க? தமிழக மக்கள் நல்ல வேளை உங்களுக்கு ஹிந்தி தெரியல, ஹிந்தி மட்டும் தெரிந்திருந்தால் மோடி அவர்கள் ஒரே பொதுக்கூட்டத்தில் தமிழகத்தை மாற்றி இருப்பார்னாரு. இப்போ எங்களை பத்தி நிறைய அனலைஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப பிடிக்கும் அவர் பேசுறதெல்லாம். அதே மாதிரி ஆர்எஸ்எஸ் பத்தி சொல்லியிருக்காரு. ஆர்எஸ்எஸ் யாருன்றது தெரியுமா? இந்த மாவட்டத்தின் தலைவர் உங்களுக்கு தெரியுமா? போஸ்டர்ல அவங்க பேரை பார்த்திருக்கீங்களா? முன்னாடி வந்து முண்டி அடிச்சு நிக்கிறத பார்த்திருக்கீங்களா? அதுதான் இயக்கம். அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு எங்களை பத்தி ரொம்ப டீப்பா ஸ்டடி பண்ணியிருக்காரு. அதனாலதான் எங்க தாக்கம் என்னன்னு களத்துல அவர் பாக்குறாரு. முதல்ல மாதிரி இல்ல, இப்ப வேற மாதிரி இருக்கு. சரி, இன்னொன்னு பாருங்க, 2019 கோபேக் மோடி எதிர்ப்பு பயங்கரமா இருந்ததுன்னு சொன்னீங்க. ரிசல்ட் வந்து எங்களுக்கு அகைன்ஸ்டா தான் போச்சு. ஏன் நண்பர் ரவிக்குமார் வந்து ஏன் உதயசூரியன் நின்னாரு? மோடி எதிர்ப்புங்க, நாங்க ஒண்ணுமே இல்ல, நோட்டா கீழே. நீங்க என்ன சொல்லிருக்கணும்? நான் எங்க சின்னத்தை நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டியது தானே. திருமாவளவன் நின்னார்ல, ஏன் ரவிக்குமார் அவர்களுக்கு மட்டும் மாத்தி நின்னாரு? திமுக சேர்ந்து நின்னாரு, உறுப்பினராகி உதயசூரியன் சின்னத்தை நின்னாரு. அப்ப என்ன அர்த்தம்? இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது எங்க பலம் என்னன்னு. திருமாவளவனுக்கு நிறைய தெரியுது. அதனாலதான் அவர் அதிகமா சொல்றாரு, இவங்க சரியில்லை, பிஜேபி ஓட்டு மாத்துது, ஏன் வந்து அதிமுக திட்டல, இப்படிலாம் சொல்றாங்க. இன்னொன்னு, இவங்க விழுப்புரத்துல நின்று தான் நாங்க வந்து எங்க சின்னத்துல நின்றுப்போம். நீங்க ஏன் நிக்கல? எதுலங்க? விழுப்புரத்துல. நீங்க விழுப்புரத்துல ரவிக்குமார் வந்து நிக்கல, ஏன் உதயசூரியன் நிக்கலன்னு சொன்னீங்கல்ல? இல்ல நீங்க ஒருவேளை தாமரை நின்று நாங்க அடிச்சு பந்தாடி இருப்போம். இல்ல, இது என்ன நானா சொல்றேன், நீங்க வந்து ஒரு கூட்டணி கட்சியில போறீங்க, ஏன் உங்க கட்சிக்காரர் அங்க சேர்ந்துட்டாரு? ரவிக்குமார் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு துணை பொதுச் செயலர்னு போட்டிருக்காங்க. தப்பு, அவர் திமுக அங்கதான் போய் சேர்ந்தார். நீங்க கூட தாமரை சின்னத்துல தான் நிக்கணும் எல்லா கூட்டணி கட்சிகளும் தானே? இல்லைங்க, நாங்க எதிர்ப்பு. கேபி ராமலிங்கம் சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிஜேபி எதிர்ப்பு, தமிழ்நாட்டுல எங்க போனாலும் பிஜேபி எதிர்ப்பு, நான் சாதாரண சின்னத்துல தான் ஜெயிக்கணும் தான் சொல்லணும். இல்ல எனக்கு பயமா இருக்கு, எனக்கு உதயசூரியன் சின்னத்துல கொடுங்கன்னு சொல்லி ஏன் கேக்குறாங்க? அப்ப அவங்க பயம் உள்ள இருக்கு. அதே மாதிரி இப்பவும் அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு வேற மாதிரி நாங்க வளர்ந்துருக்கோம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். பாஜக வளர்ந்திருப்பது குறித்து அச்சம் இருக்குன்றீங்க. நிறைய அவருக்கு தான் தெரியும். ஏன்னா களத்துல அவர் போறாரு, அங்க என்ன நடக்குன்னு தெரியும். எங்களுக்கு பெரிய வாக்கு வங்கி யாருன்னா ஆராசா. அவர் பேச பேச எங்களுக்கு நல்லது. நாங்க சொல்லிட்டே இருக்கிறோம், இல்ல பேசாதீங்கன்னா பேசுறாரு, எங்களுக்கு ஓட்டு வருது. ஏன்னா அவர் குறிப்பு இந்து இந்து இந்துன்றார். இப்ப கூட நேத்து கூட பேசியிருக்காரு, இஷ்டத்துக்கு பேசியிருக்காரு, தேசத்துக்கு எதிராக பேசுறாரு. மக்கள் இப்ப யோசிக்கிறாங்க. இல்ல சார், தேசத்துக்கு எதிராக அவர் என்ன பேசினாரு நீங்க சொல்லுங்க. தமிழகம் இன்னொரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் தனியா கூட போகும், சசீட், எங்களை விட்டு தனியா கூட போக நிலைமை வரும். தேசத்துக்கு எதிராக இவருக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியுது. பாரத மாதான் தான் நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன் ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னாரு? நீங்க எதுக்கு நீங்க ஆராசாக்கு நீங்க ஸ்போக்ஸ் பண்ணாரு? நான் பத்திரிக்கையாளரா அந்த செய்தியை கவர் பண்ணிருக்கேன், அதனால கேக்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். இல்லங்க, நீங்க இருங்க, நீங்க உங்க பத்திரிக்கையாளர் அப்புறம் சொல்லுங்க. ஆராசா அவர்கள் எங்களுக்கு பெரிய பிரச்சார பீரங்கின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் மக்கள் மத்தியில என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு தெரியுது. மோடி அவர்கள் வந்து பேசிட்டு போகும்போது என்ன வருது? இன்னைக்கு ரொம்ப அழகா ட்ரக் இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிருக்கு, திமுக என்னென்ன குறைகள் இருக்கு, அதை விசிகா என்னென்ன கேட்காம இருக்கு, நாயக்க நேரில் ஒரு பிரசிடென்ட் இன்னும் பதவி ஏற்க முடியாம இருக்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு எங்களுக்கு கூட்டணி தான் முக்கியம்னு இருக்கும்போது அப்படிதான் பேச முடியும். ஆனா கூட்டணி பத்தி கவலை இல்லை, எப்பவும் நட்போடு இருப்போம். களத்துல வரும்போது எதிர்த்து பேசி பண்றது நாகரிகமான அரசியல நான் பாக்குறேன். இல்ல நாளைக்கே நீங்க வெளியில இந்த கேட் விட்டு வெளியில வந்த உடனே அசிங்கமா பேசிங்கன்ற அரசியல் எனக்கு பிடிக்காது. வைகோ அவர்கள் லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல காமிச்சு நேரா போறாரு. பலவீனப்படுத்துறீங்கிற அந்த விமர்சனம் திருமாவளவன் வச்சிருக்கிறார். இல்ல பலவீனப்படுத்துறது இல்ல, அதிமுக வந்து எங்களை திட்டினாதான் எதிரின்னு சொல்றது இல்ல, அது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இவங்க தான் திட்டணும்னு இவங்க யாரும் முடிவு பண்றது? திரு வன்னியரசு, இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், பட்டியலின மக்கள் வாக்குகள் சிந்தாம சிதறாம திமுகவுக்கு கிடைச்சிடணும், அதுதான் இந்த பேச்சின் சாராம்சமாக புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. இந்த முறை அதில் ஏதாவது பிளவோ பிரிவோ வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல மொத்தமா திமுக கூட்டணிக்கு வந்து செய்வதற்கான சாத்தியக்கூறு? திமுக கூட்டணி இந்த அடிப்படையில் நம்ம வந்து வாக்குகள் சேகரிக்கிறதோ இல்லை இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து பரப்புரை செய்கிறதோ இல்லை. பொதுவாக வந்து சமூக நீதிக்கான ஒரு கூட்டணி தான் வந்து திமுக கூட்டணி. இப்போ வந்து அதிமுகவை நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம், பாஜக விமர்சனம் பண்ணுறோம்னா கோட்பாட்டு அடிப்படையில் நம்ம விமர்சனம் பண்ணுறோம். எந்த தனிப்பட்ட அடிப்படையில் மோடி மீதான வெறுப்போ இல்லை வந்து எடப்பாடி அவர்கள் சித்தாந்தம் தான் அவங்க எடுத்து அவங்க வந்து என்ன அப்ளை பண்ண போகிறாங்க, அது வந்து இந்த தேசத்துக்கு எதிரானது. பாஜக வந்து ஒரு தேசிய பேரிடர். பாஜகவே இந்த தேசத்துக்கு பெரிய வார்த்தையா இருக்கு. ஆமா, இன்னைக்கு வந்து இல்ல ஒரு அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக அவர்கள் வந்து எதிராக செயல்படுறது அப்படிங்கிறத மக்களுக்கு எதிராக இருக்கு. நீங்க ஒவ்வொரு சட்டமும் குடியுரிமை திருத்த சட்டம்னா நீங்க வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, அதை நீங்க வந்து கொண்டு வர, அப்ப நாங்க அதை எதிர்க்கிறோம். வேளாண் திருத்த சட்டம் வந்து விவசாயிகள் இன்னைக்கும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. 80 பேர் செத்தாங்க.
இன்னைக்கு அது அவங்கள போய் கூட ஒரு நிமிடம் கூட போய் அவர் போய் பார்க்க முடியல. மணிப்பூரில் வந்து குக்கியின மக்கள் இவ்வளோ பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. ஒரு நிமிடம் கூட அவர் போய் அவர் குடும்பம்ன்றாரு, அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த தாய்மார்களை போய் பார்க்கறது கூட அந்த தந்தைக்கு முடியல. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது ஒரு தேசிய பேரிடராக இருக்குது. இவர் பாஜக ஒரு தேசிய பேரிடர். இந்த தேசிய பேரிடர் வந்து நம்ம வந்து தொடச்சி எறியணும் அப்படிங்கிறது கோட்பாட்டு அடிப்படையில் சொல்கிறோம் நம்ம. அப்போ அந்த கோட்பாட்டு அடிப்படையில் தான் அதிமுக நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம், பாஜகவை நாங்கள் விமர்சனம் பண்ணுறோம். அப்போ இன்னைக்கு வந்து அதிமுக வந்து இவர் சொல்கிறாரு வாக்குகள் இங்கே வந்து எங்களை பார்த்து அச்சம்ன்றோம். ஆமாம், அச்சம் தான். மக்களுக்காக நாங்கள் அச்சப்படுறோம். இந்த மக்கள் வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற அச்சம் எங்களுக்கு இருக்குது. யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கு. அப்போ இந்த மக்களை பாதுகாக்கக்கூடிய அந்த அச்சத்தின் அடிப்படையில் RSS எப்படி செயல்படும், எந்த பின்னணியில் செயல்படும், அவங்களுடைய உத்தி என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த அடிப்படையில் தான் நம்ம பாஜகவை எதிர்க்கிறோம். அதனால தான் வந்து அதிமுக வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த வாக்குகளை பிரிப்பதற்கு அவர்கள் கையாளுற ஒரு உத்தி அப்படிங்கிற நாங்கள் சொல்றோம். ஆனால் திரு அக்னிஷன் வராது அப்படின்னு அதிமுக பாஜகவுடைய பொதுச் செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் ஒரு நாளிதழுக்கு பேட்டி கொடுத்திருந்தார். எடப்பாடி பழனிசாமி தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள 13 விழுக்காடு சிறுபான்மையினர் வாக்குகளில் 1% வாங்குவது கூட பெரிய விஷயம் அப்படின்னு பேராசிரியர் ஸ்ரீனிவாசன் சொல்லியிருந்தாரு. 2019-21 தேர்தல்களில் பாஜகவுடன் கூட்டணி வைத்து கொண்டு வந்து இப்போ பசுந்தோல் போர்த்திய புலி போல போனால் மக்கள் நம்ப முட்டாள்கள் இல்லைன்னு அவர் பேசியிருக்கார். ஊடகத்தில் அவர் கொடுத்த பேட்டி தான் அது. இதில் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வரும்னு நம்புறத வந்து பாஜகவே வராது, அந்த வாக்குகள் வராது, அதிமுகவுக்கு போகாதுன்னு நம்புது. ஒன்றும் லாபம் இல்லை உங்களுக்கு பாஜக கூட்டணியை விட்டதுனால. அரசியல் கட்சிகள் கூட்டணிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் போடக்கூடிய பசுந்தோல் போர்த்திய புலியையும் மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஒன்று, இப்போது இவங்களை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட்டணியில் காம்பேக்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? என்ன காம்பேக்டாக இருக்கோம்? ஏதாவது இதை நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். 39 நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கொடுத்தாங்க, என்ன 7.5 கொண்டு வந்துட்டீங்களா? நான் நீட்டுக்கு வந்து கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்ததை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா? ஆக நீங்கள் எதை செஞ்சீங்க? ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம், மேகதாதுக்கு இது பண்ணாங்க, அதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் 39 பேரும் தர்ணா பண்ணோம் அப்படின்னு ஏதாவது சொல்ல? நாடாளுமன்ற தேர்தல் பாஜக சித்தாந்தத்தை மக்களுக்கு நாங்க தெரியப்படுத்துறோம்ன்றாரு. பாஜக அது வாக்குகளாக வரும்னு நம்புறாங்க. அதத்தான் சொல்றேன். பாஜக சித்தாந்தம் நீங்க எதிர்த்து பேசினாதான் உங்களுக்கு வாக்குகளாக எதிர்க்கட்சி சார், நீங்க ஒரு தவறான ஒரு சித்தாந்தத்தை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. எப்படின்னா பாஜக கூட்டணி அதிமுக வெளியே வந்துருச்சு பிறகு ஆக நம்ம மோடி எதிர்ப்பு சொல்லிலப்பா தப்பிச்சுக்கிட்டு இருந்தோம், இது வரைக்கும் வெற்றி வாய்கை சூழ்நிலை. இப்ப அதிமுக வெளியே வந்துருச்சு. 37% வாங்கினது 34% அதிமுக, 1% வாங்கிய 2021 6 சீட்டு கொடுத்து 4 சீட்டு ஜெயிச்சிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் அதிமுகவுக்கு சொல்லுவது அக்கறையா அல்லது திமுக பேச முடியாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூலம் சொல்லக்கூடிய பயமா? இது ரெண்டு தான் என்னுடைய கேள்வி. இங்க வந்து இவர்கள் போடக்கூடிய திரு தனியரசு மொத்தமா கிடைச்சிட்டு இருந்த வாக்குகள், சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள், பட்டியலின மக்கள் வாக்குகள் திமுகவுக்கு இந்த முறை வந்து சேரதுல சில சதவீதம் குறையலாம் பாஜக அதிமுக கூட்டணி பிளவுனால அப்படின்ற பேச்சுடைய வெளிப்படையாக இதை புரிஞ்சுக்கணுமா திருமாவளவன் பேசுனத? அதுதான் இப்ப மோடி எடப்பாடியுடைய இந்த ரகசிய திட்டமே திராவிட முன்னேற்ற கழக அணிக்கு, அது ஒரு சித்தாந்த அணிக்கு கிடைக்கின்ற அந்த வாக்கு திரட்சியை சிதைப்பதற்கு எடுத்த நடவடிக்கை தான் அது. ஏன்னா நீங்க இப்ப கூட பாருங்களேன், நம்ம குமரகுரு பாஜகவில் இருக்கிற என் சகோதரர் குமரகுருன்னு எங்க அக்னி ஏதாவது ஒரு வார்த்தை 2 பேர் முரண்படுறாங்களான்னு பாருங்க. 2 பேர் இவரு அதிமுகவுடைய எடப்பாடியுடைய தீவிரமா ஆதரிச்சு பேசக்கூடிய எங்க அக்னி, 2வது எங்க குமரகுரு. நானும் 1 மணி நேரமா எதிர்பார்த்தேன், நீங்க சொல்லிட்டீங்க, அதை பேசவே இல்லை. அதுதான் சொல்றேன் நான். நீங்க எடப்பாடி பேச வேணான்னு சொன்னார்ல, திமுக தான் எங்களுடைய முதன்மையான ஆட்கள், திமுக தான் எங்களுடைய முதன்மையான எதிரி, அதிமுக நட்பு கட்சி தான், தேர்தலுக்காக கூட்டணி வச்சுக்கிட்டோம், இப்ப வேணான்னு முடிவெடுத்துக்கிறோன்றாரு. அதுதான் எடப்பாடி சொல்றாரு. நீங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடப்பாடி சொல்லியிருப்பாரு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னார். ஏன்? இந்தியாவுக்கு வாக்களித்தால் இந்திய திருநாட்டை 140 கோடி மக்களை பாஜகவுக்கு, மோடிக்கு, தாமரைக்கு வாக்களித்தால் இந்திய திருநாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது, 33 கோடி தேவர்களாலும் காப்பாற்ற முடியாதுன்னு ஏன் எடப்பாடி சொல்ல மாட்டேங்கிறார்? வாய் வர மாட்டேங்குது. அப்ப நீங்க தாமரைக்கு வாக்கு போகலாம், சூரியனுக்கு போகக்கூடாதுன்னா அப்ப எடப்பாடியோட என்ன தந்திரம் இருக்கு? அல்லது அதை எப்படி இஸ்லாமியர்கள் உங்களுக்கு நம்பி வாக்களிப்பாங்க? எப்படி பட்டியல் சமூகம் உங்களை நம்பி வாக்களிப்பாங்க? அல்லது கிறிஸ்துவ சமூகம் வாக்களிப்பாங்க? அல்லது ஜனநாயக சக்திகள் எப்படி வாக்களிப்பாங்க? தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவையும் நேசிக்கிற
தமிழ்நாட்டினுடைய லட்சக்கணக்கான வாக்காளர் பெருமக்கள் எடப்பாடியை எதன் அடிப்படையில் வாக்களிப்பார்கள்? எங்க குமரகுரையா சொல்ற மாதிரியே வச்சுக்குவோம். எங்களுக்கு பிரதான எதிரி திமுகங்கிறாரு, எடப்பாடிக்கு திமுக தான் எதிரி. நீங்க எதுக்கு ரெண்டு பேரும் தனித்தனியா நிக்கிறீங்க? தாமரையும் இரட்டை இலையும் 2 பேருமே திமுகவை தான் நாங்க எதிர்க்கிறோம்னா அந்த கூட்டணியத்தை எதிர்க்கிறோம்னா 2 பேரும் ஏன் தனித்தனியா நிக்கிறீங்க? ஏற்கனவே முதலில் ஒன்றாக பதில் சொல்லிட்டோம். இப்பொழுதும் தாமரையும் சரி பதில் சொல்லட்டும். திமுகவை தானே எதிர்க்கிறீங்க, ஒன்னாவே இல்லைங்க. 2 பேரும் திமுகவை தானே எதிர்க்கிறீங்க, ஏன் தனிச்சு எதிர்க்கிறீங்க? சேர்ந்தே எதிர்த்தர வேண்டியதானேன்னு கேட்கிறாரு. நீங்களும் நிறைய பேர் கூட தான் மோடி எதிர்க்கிறாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட வேண்டியது தானே, ஏன் தனித்தனியா கட்சியில் நடத்துறீங்க? எல்லாரும் சேர்ந்து மோடி மோடி எதிர்ப்பு கட்சி ஆரம்பிச்சுட்டா வேலை முடிஞ்சது இல்ல? ஆமா, மோடி எதிர்ப்பு கட்சியில நாங்க இல்லையே, கூட்டணியில இந்தியா கூட்டணியில தான் இருக்கிறோம். வாக்கு உங்களை தோக்கடிக்கிறோம்ல தமிழ்நாட்டுல. இல்லைங்க, தனித்தனி கட்சி வேண்டியது இல்ல, எல்லாம் ஒன்னா சேர்ந்துருங்களேன். ஒரே அஜெண்டா என்ன, மோடி அவர்கள் இருக்க கூடாது அதுதானே? நண்பர் வன்னியரசு இல்ல, ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். நண்பர் வன்னியரசு முடிச்சிட்டு அவருக்கான நேரம் இல்ல. நண்பர் வன்னியரசு நானும் ஒன்ன சொல்லல, அதிமுக தனி கட்சி பாஜக தனி கட்சி ஒரே கூட்டணியில் இருக்காங்க. நீங்க கட்சியில் ஒன்னா சேர வேண்டாம். ஏற்கனவே தோத்து போயிட்டுமே, அப்புறம் ஏன் அதிமுக நீங்க ஏன் கொலார் சொல்றீங்க? அது தோத்து போச்சே கூட்டணி நின்று திரும்ப தோத்து போங்க. அப்ப திமுக ஆதரவுக்காக நீங்க பேசுறீங்களானே? இல்ல அவர் குமரகுரு இல்ல, நான் என்ன சொல்றேங்க, பாஜக நீங்க மோடியை நான் முடிச்சிடுறேன். நண்பர் வன்னியரசு நம்ம தேசிய பேரிடர்லாம் சொன்னார். மாநில பேரிடர் எதுன்னா எல்லாருக்குமே தெரியும், நம்ம விசிகா தான். எப்படி கேட்டா, சந்தோஷ் கலியில ஒண்ணு நடந்ததுன்னா வாய் திறக்க மாட்டோம், மணிப்பூர்னா கேட்போம், எங்க இருந்தாலும் அது கரெக்டா கேட்டுருவோம். இங்க இஸ்லாமியர்ல மைனாரிட்டியை குளிர் வைக்கிறதுக்கு என்னன்னா பேசுவோம், ஆனா இந்துக்களை திட்டினா பேச மாட்டோம். இது மாதிரி இப்ப சொன்னார் அன்கான்ஸ்டிடியூஷனல் நிறைய நடக்குதுன்னு. கோர்ட்டே இல்ல, அன்கான்ஸ்டிடியூஷனல் இல்லன்னு சொல்லிட்டா கோர்ட்டுக்கு ஒரு களங்கம் கற்பிப்பாங்க. கோர்ட் யாரு தெரியுமா? பாருங்க, இதுதான் சொல்றேன். ஒரே வார்த்தையில முடிக்கணும்னா சமூக நீதி எல்லாமே நீங்க எல்லாம் பேசுங்க. நண்பர் வன்னியரசும் உங்க கட்சியும் மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது அவங்க கட்சி விசிகா என்னெல்லாம் திமுக பத்தி சொல்லுச்சோ அதெல்லாம் ஒரு தடவை ரீமைண்ட் பண்ணி பாருங்க. சமூக நீதியில இருந்து எல்லா விஷயமும் அதுக்கு பதில் கிடைக்கும். சுருக்கமா, இந்த இஸ்லாமிய கிறிஸ்தவ பட்டியலின மக்கள் வாக்குகள்ல இந்த முறை என்ன நரேட்டிவ் செட் ஆகும்? மக்களுடைய வாக்களிக்கும் பேட்டர்ன் எப்படி இருக்கும்? இல்ல பாஜக அதிமுக பிளவுக்கு பிறகு இல்ல, சிறுபான்மையினருடைய வாக்குகளை குறிவைத்து அதிமுகவை தனியாக நிறுத்தி பிஜேபி விளையாட நினைக்கிறது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறார். அது விமர்சனம். ஆனால் இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர், கிறிஸ்தவர்கள், மொழி சிறுபான்மையினர், மத சிறுபான்மையினர் என்று பிரித்து நாம் தேர்தலை அணுகுவது கிடையாது. அவர்களையும் நாம் சக மக்களாகத்தான் மதிக்கிறோம். இந்தியர்களாகிய நாம் அப்படின்றதுதான் இந்தியா கூட்டணின்னு பேர் வைத்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போ இந்துக்களை தனியாக, இஸ்லாமியர்களை தனியாக அப்படின்னு பிளவுபடுத்தக்கூடிய கருத்தியலை பிஜேபி தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறது என்பதனுடைய விளைவுதான் இங்கு இஸ்லாமியர்களுடைய ஓட்டை குறிவைத்து தனியாக எடப்பாடி பழனிசாமியார் பேசிக் கொண்டிருப்பது, கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை தனியாக குறிவைத்து எடப்பாடி பழனிசாமியார் பேசிக் கொண்டிருப்பது. எனக்கு ஒரே ஒரு டவுட், இதுவரை பிஜேபியோடு கூட்டணியில் இருந்து முரண்பட்டு பிரிந்த கட்சிகள் ஒன்றாக இருந்ததே இல்லை. அப்படி ஒன்றாக இருந்தாலும் அந்த கட்சி பல்வேறு நெருக்கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது. மகாராஷ்டிராவில் சிவசேனாவுல 2 பிரிவுகள், ஒன்னு உத்தவ் தாக்கரே ஃபேக்ஷன், இன்னொன்னு ஷிண்டே ஃபேக்ஷன். இப்போ பிஜேபி ஆதரிக்கக்கூடிய ஷிண்டே ஃபேக்ஷனுக்கு சின்னமும் கட்சியும் கிடைக்கும். எடப்பாடி அவர்களுக்கு எப்படி இந்த பிரச்சனை வராமலே இருக்கிறது அப்படின்ற அந்த சந்தேகம் எப்படி தீர்த்துக்கிறதுன்னு தெரியல. சந்தர்ப்பத்தில் பேசுவோம். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டு